பரம்பரையிலே முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? டேய், என் பேத்திக்கு கண்ட பேரை வச்சிங்க கொண்டே விடுவேன். என் பேத்திக்கு ஊரு பேரையும் குலசாமி பேரையும் சேர்த்து மல்லியம்பட்டி, மாசாணி அம்மா, முத்து பேச்சி, மங்கம்மா. மங்கம்மா அந்த பேரை சொல்லி கூப்பிடாதம்மா. ஓ, முழு பேரை சொல்லி கூப்பிடவா? உன் பேரை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது முழுசா சொல்லணும். அதுதான் நம்ம கொலை வழக்கம். உன் குல வழக்கத்தை தூக்கி குப்பையில போடு. என் பேர் அது இல்ல, என் பேரு மேகி. என்னமாச்சு? என் பேரை விட என் மகன் அவ்வளவு அசிங்கமா இருக்கா? என்னமா அவ்வளவு ஷாக் ஆயிட்ட? இந்த மாதிரி முகத்தை பார்த்தா ஷாக் ஆகாம வேற என்ன பண்றது? முதல்ல கண்ணாடியில உன் முகத்தை பாரு. நைட்டு ஃபேஸ் பேக் போட்டு தூங்கிட்டம்மா, அதான். முதல்ல உன் மூஞ்சி கழுவு போ. மேகி எவ்வளவு அழகாயிட்ட. அழகாகிறேன்னு கண்ட கண்ட கிரீம் எல்லாம் முகத்துல போட்டு இருக்கிற அழகையும் கெடுத்துக்காத. மா, காலையிலயே ஆரம்பிச்சிட்டியா? பா, சீக்கிரம் ரெடியாவு, இன்னைக்கு ஷூட் இருக்குல்ல. ஓ, எத்தனை மணி கால் ஷீட்? 9 மணிக்கு. லொகேஷன் எங்க? கோடம்பாக்கத்துல. நீ திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காத, சீக்கிரம் ரெடியாவு, வண்டி வந்துற போகுது. ஏமா நீ என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அங்க எல்லாரும் கேமரா வச்சு வெயிட்டிங்மா. நீ யாரு? நான் தான் டிரைவர். ப்ரொடியூசர் மாதிரி டென்ஷனாரா? வெயிட் பண்ணு, ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ். அப்படியே ஒரு ரோஜா பூ எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஏமா, அந்த ரோஜா பூ கொஞ்சம் கீழே இருக்குங்க, அது உங்களை விட ரொம்ப அழகா இருக்கு. மறைக்காதீங்க, திருஷ்டி படம் மாதிரி வந்துட போகுது, கொஞ்சம் சிரிங்க. ஓகே, லொகேஷன் சேஞ்ச். பக்தியா ஒரு போஸ் கொடுங்க. இது ஓகேயா? டேய் நிறுத்துடா, என்னடா பண்ணிட்டு இருக்க? வரன் பார்க்க எடுக்கிற போட்டோவை இப்படி தலைய புடவையை கட்டிக்கிட்டு எடுத்தா பொண்ணு மட்டும் இல்லடா, பொண்ணு போட்டோவை கூட இந்த காலத்துல யாரும் பார்க்க மாட்டான். அவன் தான் ஏதோ போட்டோக்கு போஸ் கொடுன்னு சொன்னானா, நீ ஜவுளி கடை பொம்மை மாதிரி போஸ் கொடுத்துட்டீங்க. வாங்கம்மா போய் மாடர்ன் ட்ரெஸ். ஏன் கத்துற? கத்துனா குத்திடுவேன். மன்னிச்சிருங்கம்மா, போங்கம்மா போய் மாடர்ன் ட்ரெஸ். ஒரு டிஃபரெண்டா போஸ் கொடுங்க. நான் போட்டோ எடுக்கிறது பரதநாட்டிய போட்டிக்கு இல்ல, பொம்பளையா லட்சணமா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா ஹோம்லியா போஸ் கொடுங்க. குட். எட்ரா எட்ரா எட்ரா. அது என்ன சார் தகவல் நிலையம்? யாருக்காவது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனா நேர்லவே அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போய் தகவல் கொடுப்பீங்களா? என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே வந்திருக்கியா நீ? இல்ல சார், டவுட், அதான் கேட்டேன். இப்போ கல்யாணம் ஆகாம நீ இருக்கேல்ல, உன்ன மாதிரி ஒரு பையன் இருப்பான். ஏன் மாதிரி பையன் எப்படி சார் இருப்பான்? அப்ப நான் பையன் மாதிரியா இருக்கேன்? அம்மா, உங்களை மாதிரியே கல்யாணம் ஆகாத பையன் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பத்தின தகவலை அவங்கிட்டையும் அவனை பத்தின தகவலை உங்ககிட்டையும் சொல்லி சிங்கிளா இருக்கிற உங்களை கப்புலா ஜாயின் பண்ணி விட்டுருவோம். புரிஞ்சது சார். அப்போ இது வரைக்கும் புரியாம தான் போட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? அவ கிடக்குறா சார், இப்படிதான் ஏதாவது பேசி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க கல்யாணத்துக்கு வாங்க சார். இன்னும் மாப்பிள்ளைய பார்க்கல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு வர சொல்றீங்க? கல்யாண விஷயத்துக்கு வாங்கன்னு சொன்னேன் சார். சரி, பொண்ணு பேர் என்ன? மேகி. மங்கம்மா. வயசு என்ன ஆகுது? 22. இதுல எது கரெக்ட் எது தப்பு? அவ சொன்ன பேரும் நான் சொன்ன வயசும் போட்டுக்கங்க. என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கேன், கேட்டரிங் டிப்ளமா பண்ணிருக்கேன். எங்க வேலை பாக்குறீங்க? எங்க வேணும்னா வேலை பார்ப்பேன். அடையாறுல வீட்டு வேலைக்கு ஆள் வேணுமா, போறீங்களா? என் திறமைக்கு ஏத்த மாதிரி எந்த ஹோட்டல்ல சம்பளம் கொடுத்தாலும் நான் வேலை பார்ப்பேன். இப்ப வேலை பாக்குறீங்களா? ஆமா. என்ன சம்பளம்? 15,000. என்னம்மா என் சம்பளம் 15,000 தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு செலவுக்காக 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டல, மறந்துட்டியா? உன் பிரச்சனை உனக்கு. என்ன சார், சம்பளம் 10,000 போட்டுக்கங்க சார். சரிம்மா, கல்யாணம் முடிஞ்சது எத்தனை குழந்தைங்க பத்துப்ப? அது கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என் புருஷனும் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம், அது உங்களுக்கு தேவையில்லை. இல்லம்மா, இந்த காலத்து பசங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் கேக்குறாங்க, சொல்லுமா. அதெல்லாம் சொல்ல முடியாது சார். சரி விடுங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? ஆம்பளையா இருக்கணும். என்ன உங்களுக்கு பொம்பளையா பாப்பாங்க? மாப்பிள்ளையோட ஹைட் எப்படி இருக்கணும், வெயிட் எப்படி இருக்கணும்? வரவன் எப்படி வேணுமோ இருக்கட்டும் சார், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னுடைய டீப் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா. இது வரைக்கும் உன்னை 74 மாப்பிள்ளைங்க பாத்துட்டு போயிட்டாங்களாம், நான் பார்க்க போறது 75வது. ஆமா சார், இந்த வாட்டி எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடணும். கவலையே படாதீங்கம்மா, நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ராசியான இடத்துக்கு தான். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். அம்மா, என் ஃபீஸ் கொடுக்காம போறீங்களே? எவ்வளவு சார்? 5,000. அது அவன் ஸ்டில் எடுத்ததுக்கு மட்டும் சொல்றான், என் கன்சல்டேஷன் ஃபீஸையும் சேர்த்து மொத்தம் 5,000. என்னம்மா பணம் இல்லையா?
பரவாயில்ல, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எது இருந்தாலும் கொடுங்க, நாங்க தேய்ச்சிக்கிறோம். தேவையில்லை. ஒரு 500 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுங்க. எதுக்கு? உங்கள மாதிரி ஸ்பீடு கேஸுக்கு கொஞ்சம் ஸ்பீடா மாப்பிளை தேடணும்ல. அப்ப ஸ்லோ கேசஸ்க்கு 10 வருஷம் கழிச்சு மாப்பிளை தேடுவீங்களா? இல்லம்மா, எக்ஸ்ட்ரா ஆளுங்களை களத்துல இறக்கி தேடுவோம். ஏதோ தீவிரவாதிகளை தேட போற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு நாட்டுல தீவிரவாதிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா மாப்பிள்ளைங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. அதுவும் உங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா, ஆ? அதாவது உங்கள மாதிரி அழகான இளமையான துடிப்பான பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கத்தானே வேண்டியது இருக்கு. எவ்வளவு நாள்ல சார் கண்டுபிடிப்பீங்க? 2 வாரம். 2 மாசம். 2 வாரமா 2 மாசமா? 2 வாரத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருவோம். முகத்தை எப்படியாவது பார்க்கலான்னு பார்த்தா காலிங் பெல் அடிச்சு என் கனவை கலைச்சிட்டாங்க. சூப்பர். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஆமா, 20 நிமிஷமா. சாரி, ஆமா, நீங்க யாரு? நான் மாஸ்டர். கராத்தே மாஸ்டரா இல்ல பரோட்டா மாஸ்டரா? ஹலோ, நான் இங்கிலீஷ் மாஸ்டர். இது மேகி வீடு தானே? ஆமா. என்ன இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஆமா. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. ஏன்? திரும்புங்க சொல்றேன்.